பிரியமானவர்களே, அன்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த அன்பை என்றைக்காவது வெளிப்படுத்தி இருக்கிறீங்களா? கண்டிப்பாக. நீங்கள் ஒருவர் மேலே வைத்த அன்பை அநேக விதத்தில் வெளிப்படுத்தி இருப்பீர்கள். அது ஒருவேளை உங்களுடைய பெற்றோராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு பிரியமானவர்களாகவும் இருக்கலாம். இங்கே பாருங்க, ஒருவர் தன்னுடைய ஜீவனையே கொடுத்து உங்கள் மேலே வைத்த அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே. அப்படியாப்பட்ட அன்பை வெளிப்படுத்தினது யாருன்னு தெரியுங்களா? அவர் தாங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த அன்புக்கு தான் நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். ஆனால் இந்த அன்பின் கடனை தீர்க்கவும் ஒரு வழி உண்டு. என்னன்னு தெரியுங்களா? 1 யோவான் 2:5 சொல்லுகிறது போல, அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவரிடத்தில் தேவனுடைய அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும். தேவனிடத்தில் அன்பாயிருந்து அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். தாம் வாக்கு பண்ணின ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். ஸோ இன்றைக்கு அவர் மேலே வைத்த அந்த அன்பை வெளிப்படுத்துறீங்களா?